எக்ஸலண்ட். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ என்னென்ன அக்கௌண்ட் குரூப்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கெல்லாம் காமன் நேம் என்ன? நாமினல் அக்கௌண்ட். அதே மாதிரி ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அக்கௌண்ட் குரூப் நேம் வருது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னா யார்? இப்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அக்கௌண்டிங்கில் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெவ்வேறு பேரை கொடுத்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் கடைசியாக நான் அப்படிங்கிற பேர் உள்ளே வரணும். அதில் எவ்வளவு சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம், அந்த பேரில் எவ்வளவு இருக்குன்றதே தெரியணும். அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா முதலீடுன்னு அர்த்தம். நம்ம அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும், நம்ம தான் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணாலும், நம்மளுடைய பேரை போட்டுட்டு நம்ம ஆரம்பத்தில் எவ்வளவு நம்ம நம்மளுடைய கேஷ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம போட்டு வச்சுக்கிறது என்னன்னு சொல்கிறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதே ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது என்ன ஆகுனா, 4 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 4 பார்ட்னருடைய பெயரையும் எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்ற குரூப்பு கீழே வச்சுருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய விஷயமோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு, கரண்ட் அசெட்னு சொல்கிறோம். என்னுடைய சொத்து தான், ஆனால் அந்த சொத்தை உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுலாம் கரண்ட் அசெட்டு. அதில் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ். நம்ம என்னென்ன பேங்க் நேமில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன் இது கரண்ட் அசெட்டு? பேங்க்கில் நான் எப்போ வேணாலும் பணம் போடலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம எதுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் செலவு பண்ண முடியும், இல்லை நம்ம கேஷாக வருமானம் வர முடியும். அதே மாதிரி டெபாசிட், நான் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? டெபாசிட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நான் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லோன் அப்படின்னு அர்த்தம். நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்போ அதுவும் என்னுடைய சொத்து, அப்போ இது அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அப்போ அதுவும் நமக்கு வர வேண்டிய பணம் தானே, அப்போது அது அட்வான்ஸ். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் லையபிலிட்டி. லையபிலிட்டி அப்படின்னா, நான் இன்னும் என் கையில் தான் பணம் இருக்குது, ஆனால் நான் அதை திருப்பி கொடுத்தாகணும், நான் ஏதோ ஒரு செலவு பண்ணி ஆகணும், அதெல்லாம் லையபிலிட்டின்னு சொல்கிறோம். சரி, அந்த மாதிரி என்ன இருக்குது? ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அடுத்த மாதம் எனக்கு ஒரு செலவு இருக்குது, ஆனால் இந்த மாதமே பணத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டேன், செலவான மாதிரி காட்டி எடுத்து வச்சுட்டேன், அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன்ஸ். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த வருஷத்துக்கு, நான் மாதம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற குரூப்பு கீழே நான் ஸ்கூல் ஃபீஸை நான் க்ரியேட் பண்ணிடுவேன். அப்போது ஒரு வருஷம் முடியும் போது அக்யூமுலேட் ஆகிட்டே வரும், அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்குவோம். அடுத்தது ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ்லாம் ஈஸியாக மூவ் பண்ண முடியாத அசெட்லாம் ஃபிக்ஸட் அசெட். எது? இப்போ பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குது, பில்டிங் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டில் சொல்லலாம். நம்மளுடைய நகை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்ன ஆகும்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கு கீழே நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நம்ம லோன் வாங்குகிறோம், நம்ம லோன் வாங்கும்போது அதுக்கு பேர் கொடுக்கணும், அது லையபிலிட்டின்னு சொல்கிறோம், பொறுப்புன்னு சொல்கிறோம். அப்போது அதில் 2 விதமான லோன் இருக்குது, செக்யூர்டு லோனு, அன்செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன்னா, நான் பணம் வாங்குகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளாக நான் கொடுக்குறேன், என்னுடைய வீட்டு பத்திரத்தை வச்சுக்கோங்க, என்னுடைய நகையை வச்சுக்கோங்க, பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறோம், அது செக்யூர்டு லோன். அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கைமாத்தா யார்கிட்டையாவது பணம் வாங்குகிறேன், எதுவும் செக்யூரிட்டிலாம் கொடுக்கல, ஒரு 2 லட்சம் கொடுப்பா, அப்புறம் கொடுக்குறேன் 2 மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறேன், அது அன்செக்யூர்டு லோன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் அது செலவாகலை, அதெல்லாம் என்கிட்ட
எப்போ வேணாலும் விற்றனா காசு வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்தை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் இந்த பேரெல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்னா குரூப்பிங் பண்ணி லெட்ஜரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஷீட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதே கம்பெனியாக இருந்தால் அடிஷ்னலாக சில லெட்ஜர் குரூப் நேம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா பிரான்ச் பார் டிவிஷன்ஸ். ஒரு கம்பெனிக்கு 4-5 பிரான்ச் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரான்ச் பேரையும் போட்டு நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோன்னா அப்போ அந்த லெட்ஜர் நேமில் என்ன பண்ணுவோம், பிரான்ச் ஆர் டிவிஷன்ஸ் அப்படிங்கிற நேமில் நான் கொண்டு வருவேன். அதே பாரு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பொருள்லாம் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அப்போ அதை என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாக் இன் ஹேண்டுன்னு சொல்கிறோம். அது கரண்ட் அசெட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் கடன் என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு கடனாக நான் கொடுக்குறேன். கஸ்டமர்ஸுக்கு கடனாக ஏதாவது நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அவர் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் திருப்பி கொடுப்பாரு. அவங்களையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் லையபிலிட்டி. நான் என்னுடைய பொறுப்பு, ஒரு கம்பெனியினுடைய பொறுப்பு என்னென்ன அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் ஒவ்வொரு சேல்ஸ்லேயும் நம்ம டேக்ஸ் வந்து மக்கள்கிட்ட வரி வாங்கிட்டு இருக்கோம். அந்த வாங்கின வரி பணத்தெல்லாம் என்ன பண்ணுறோன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்ற நேமில் ஒரு அந்த குரூப்பு கீழே ஒரு அக்கௌண்ட் நேம் க்ரியேட் பண்ணி லெட்ஜர் நேம் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரோம். மாத கடைசியில் அதில் எவ்வளோ அக்யூமுலேட் ஆச்சோ அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட்டில் கட்டுறோம். அதுதான் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஓகே, அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இல்லை, சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார்னால் சப்ளையர். இப்போ நம்ம வந்து வாங்கி விற்கிற வேலையை பண்ணுறோம், நான் உடனே பணம் கொடுக்கல, இப்போ கடனாக கொடுங்க, நான் விற்றுட்டு நான் பணம் உங்களுக்கு கட்டிடுறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி எனக்கு 4-5 பேர் எனக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு மெட்டீரியல் ரெகுலராக சப்ளை பண்ணுறாங்க. அப்போது அவங்களையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லோன்ஸ் லையபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி அக்கௌண்ட் அல்ல பேங்க் ஓசிசி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஓப்பன் பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஒரு கம்பெனி பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 அக்கௌண்ட்லேயும் நம்ம பணத்தை போடலாம், அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பேங்க்கில் சில ஃபெசிலிட்டி இருக்குது. என்ன ஃபெசிலிட்டினா, ஒரு நிறுவனம் நல்லபடியாக பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு தெரியுதுன்னா அவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இது எப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி நமக்கு ஒரு லிமிட் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளார நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டு எப்போ நம்மக்கிட்ட இருக்கோ அப்போது நம்ம திருப்பி கொடுத்துடலாம். எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணமோ அதுக்கு வட்டி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து பேங்க் ஓடி அக்கௌண்ட் அல்லது பேங்க் ஓசிசி அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுவும் எது கீழே வருது, லோன் லையபிலிட்டி கீழே வருது. இதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு பணம் வந்து ஒரு 50,000 ரூபா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இது யாருக்கோ கொடுத்தோம், யாருக்கு கொடுத்தோன்னு மறந்துட்டேன், இப்போதைக்கு நான் எழுதி வைக்கணும், பின்னால் எடுத்து நான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறோன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நேம் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். அப்போது டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து அது ஆக்சுவலாக எங்கே போகணுமோ அதை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணிக்குவோம். அது வரைக்கும் அதெல்லாம் என்ன ஆகும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு புதுசாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றும் அதை 2-3 முறை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. பட் இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு எது என்னன்னு புரிஞ்சால் போதும். இதை படிச்சிங்கன்னா செக்யூர்டு லோன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இப்போ கேஷ் இன் ஹேண்ட்னா எதை சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சால் போதும். இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோமோ ரியல் அக்கௌண்ட்ஸாக பார்த்தோமோ அதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. பாருங்கள், அசட்டு லையபிலிட்டி. இதில் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டுன்ற குரூப்பில் கீழே இருக்கிறது வருது. கேஷ் இன் ஹேண்டில் கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது வருது. டெபாசிட்டில் ஒரு இது இருக்குது, அது வருது. லோன்ஸ் லையபிலிட்டியில் என்ன இருக்கோ அது இங்கே வருது. இந்த மாதிரி எதெல்லாம் ரியல் அக்கௌண்ட்ஸோ அதில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா
பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ தட் நம்ம இதை பார்த்த உடனே ஓகே நம்மளுடைய சொத்து பொறுப்புங்கிறது இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஈஸியான ஒரு கிளான்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த 2 கிளாஸில் போன கிளாஸ்லையும் இந்த கிளாஸ்லையும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லெட்ஜர் நேமை நம்ம ரிப்போர்ட்டில் பிரிக்கிறதுக்காக 2 விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், காமன் நேமில் அக்கௌண்ட் குரூப்புன்ற ஒரு குரூப் நேமை க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று நாமினல் அக்கௌண்ட், ஒன்று ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் இருக்கிற குரூப்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது. அதே ரியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எங்கே வருது, பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வரோம். சரி, இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.